நாமோ அல்லது நமது வம்சாவளியில் வந்த நமது மூதாதையர்களோ நாகத்தையோ சர்ப்பத்தையோ துன்புறுத்தி இருந்தால் அது தெரிந்தோ தெரியாமலோ கூட இருக்கலாம். அதனால் நாகதோஷமோ சர்ப்பத்தின் சாபமோ சர்ப்ப திருஷ்டியோ கூட ஏற்பட்டிருக்கலாம். இன்றைய நாளில் நாம் அனுபவிக்கும் கஷ்டங்களுக்கு இது கூட ஒரு காரணமாக இருக்க வாய்ப்புள்ளது. அப்படிப்பட்ட நாகதோஷத்தையும் சர்ப்பத்தின் சாபங்களையும் சர்ப்ப திருஷ்டிகளையும் நிவாரணம் செய்யக்கூடிய அற்புதமான அதிசக்தி வாய்ந்த சர்ப்ப ஸ்தோத்திரத்தை இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம். ஓம் பிரம்மலோகே ச ஏ சர்ப்பாஹ சேஷநாக புரோகமாஹ நமோஸ்து தேப்யஸ் சுப்ரீதாஹ பிரசன்னாः சந்து மே சதா விஷ்ணுலோகே ச ஏ சர்ப்பாஹ வாசுகி பிரமுகாश्च ये நமோஸ்து தேப்யஸ் சுப்ரீதாः பிரசன்னாः சந்து மே சதா ருத்ரலோகே ச ये सर्पाः तक्षकः प्रमुखास्तथा நமோஸ்து தேப்யஸ் சுப்ரீதாः பிரசன்னாः சந்து மே சதா காண்டவஸ்ய ததா தாஹே ஸ்வர்கம் ये च समाश्रिताः நமோஸ்து தேப்யஸ் சுப்ரீதாः பிரசன்னாः சந்து மே சதா சர்ப்பசத்ரே ச ये सर्पाः आस्तिकेन च रक्षिताः நமோஸ்து தேப்யஸ் சுப்ரீதாः பிரசன்னாः சந்து மே சதா மலயே சைவ ये सर्पाः कार्कोड प्रमुखाश्च ये நமோஸ்து தேப்யஸ் சுப்ரீதாः பிரசன்னாः சந்து மே சதா தர்மலோகே ச ये सर्पाः வைதரண்யம் சமாஸ்ரிதாः நமோஸ்து தேப்யஸ் சுப்ரீதாः பிரசன்னாः சந்து மே சதா சமுத்ரே சைவ ये सर्पाः பாதாளே சைவ சம்ஸ்திதாः நமோஸ்து தேப்யஸ் சுப்ரீதாः பிரசன்னாः சந்து மே சதா ये सर्पाः पर्वताग्रेषु दरीसन्धिषु संस्थिताः நமோஸ்து தேப்யஸ் சுப்ரீதாः பிரசன்னாः சந்து மே சதா கிராமே வா யதி வாரண்யே ये सर्पाः प्रचरन्ति நமோஸ்து தேப்யஸ் சுப்ரீதாः பிரசன்னாः சந்து மே சதா பிருथिव्यां चैव ये सर्पाः पिलसंस्थिताः நமோஸ்து தேப்யஸ் சுப்ரீதாः பிரசன்னாः சந்து மே சதா ரசாதலே ச ये सर्पाः अनन्ताद्या महाविशाः நமோஸ்து தேப்யஸ் சுப்ரீதாः பிரசன்னாः சந்து மே சதா இந்த சர்ப்பஸ்தோத்திரத்தின் விசேஷம் என்னவென்றால் பூலோகத்திலும் புவர்லோகத்திலும் பிரம்மலோகத்திலும் பாதாளலோகத்திலும் ஸ்வர்கலோகத்திலும் கடலுக்கு அடியில் இருக்கும் அனைத்து சர்ப்பங்களையும் நாகங்களையும் பிரார்த்தனை செய்து நாமோ நமது முன்னோர்களோ ஏதாவது அபச்சாரம் செய்திருந்தால் அந்த நாகத்தினால் ஏற்பட்ட தோஷங்களும் சாபங்களும் சர்ப்ப திருஷ்டிகளும் விலக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுமாறு இருக்கும் ஸ்தோத்திரம் இது. அப்படிப்பட்ட அற்புதமான இந்த ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே கட்டாயம் இன்று பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம் மகா பெரியவா போற்றி.